நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியுது ஒரு நபரோட ரொம்ப நெருக்கமாக இருக்காரு. சட்டை இல்லாமல் 2 பேரும் ஹக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து அவரோட லேப்டாப்பில் வச்சுருக்காரு. ஆனால் ஃபிசிக்கலாக அவர் வந்து இவங்களோட இன்ட்ராக்ட் ஆகவே இல்லை. ஆனால் 7 months ஆகியுமே அவர் வந்து அவங்க கிட்ட நெருங்கவே இல்லை. ரொம்ப டவுட் வந்திருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வேற ஏதாவது அஃபேர் இருக்கா, இல்லை வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்தால் சொல்லுங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல், ஹாஸ்பிட்டல்லையே இன்னொரு டாக்டரோட இந்த மாதிரி இருக்காரு. ஒரு ஆணும் சட்டை இல்லாமல் கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறதுங்கிறதெல்லாம். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிரெக்டிவ் பிரசன்னகுமாரி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். உங்களுடைய பணியிலே ரீசெண்டாக அந்த கேஸ் எடுத்தேன், எனக்கே தலை சுத்துற மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிற ஒரு கேஸ் தான் இருக்கு மேடம். இப்போ ரீசெண்டாக 2 days பிஃபோர் ஒரு கேஸ் முடிச்சு கொடுத்தேன். அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த கேஸ் பற்றி நான் உங்ககிட்ட வந்து பேசலாமான்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஒரு அவேர்னஸ்க்காக. ஒரு 7 months பிஃபோர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனையில் அவங்க டாக்டராக இருக்காங்க. அவங்களும் டாக்டர் தான். 2 பேரும் டாக்டர் தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 7 months பிஃபோர் மேரேஜ் ஆகிருக்கு. இவரும் நல்லா தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஃபிசிக்கலாக அவர் வந்து இவங்களோட இன்ட்ராக்ட் ஆகவே இல்லை. இவங்களுக்கு சரி ஓகே, ஏதாவது ஒர்க் ப்ரெஷர் அது இதுன்னு இருந்திருக்கோன்னு அப்படின்னு போயிருக்காங்க. அப்புறம் மறுவீடு அது இதுன்னு போகிறதுனால கொஞ்சம் அப்படி இருந்திருக்காங்க. ஆனால் 7 months ஆகியுமே அவர் வந்து அவங்க கிட்ட நெருங்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து ரொம்ப டவுட் வந்திருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க, என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை, ஏன் நீங்கள் 2 பேருமே வந்து நெருக்கமாக இல்லை அப்படிலாம் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு வந்து வேலை இருக்குது, சடனாக சொல்லாமல் போயிடுவாராம். இப்போ நைட் ஷிஃப்ட் இருக்கு அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு நைட் இருக்கு, அப்போ சடனாக போயிடுவாரா. நிறைய சஸ்பீஷியஸ் திங் அவர்கிட்ட வந்து இருந்திருக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருந்திருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காங்க, எதையுமே கண்டும் பிடிக்க முடியல. அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து நம்ம கிட்ட வராங்க. நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் நிறைய விஷயங்கள். எப்படி சார் தெரியும்? எல்லா மனிதருக்குள்ளேயும் இன்னொரு உருவம் ஒன்று இருக்கும். அது எப்பவுமே அந்த உருவம் வந்து தெரிஞ்சிடாது. தனிமையில மட்டும்தான் அந்த உருவம் வந்து வெளிப்படும். அப்படி இருக்கும்போது அது எப்படி தெரியும்? மனிதருக்குள்ளே ஒரு மிருகம்ங்கிற மாதிரி இது உள்ள இருக்கிற விஷயம். அதனால இவங்களுக்கு வந்து தெரியல. நல்லா தான் பேசியிருக்காரு, பழகி இருந்திருக்காரு, இப்படி போயிட்டு இருந்திருக்கு. சரி, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம கிட்ட வந்தாங்க, நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஆனால் அவர் மேலே சந்தேகப்படாத மாதிரி இருக்கிறதுக்கு என்னன்னா, அவங்க பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வேற ஏதாவது அஃபேர் இருக்கா, இல்லை வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நாங்களா கண்டுபிடிச்சா அது பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிலாம் சொல்லும்போது அவர் ஃபோன் எல்லாம் தூக்கி போட்டிருக்காரு. நீங்கள் தைரியம் இருந்தால் கண்டுபிடிச்சிக்கோங்க, எனக்கு அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, நான் வந்து நிற்கிறேன் அப்படிலாம் சொல்லி சந்தேகப்படுறீங்களான்னும் போது அவங்களுக்கு ஒரு இது தானே இருக்கும். ஒரு தப்பு பண்ணாதவன் இவ்வளோ தைரியமாக பேச மாட்டான்ல அப்படின்றதுனால அவங்க இருந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மன நெருடல். நம்ம கிட்ட வந்தாங்க, செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். அது வந்து அப்படி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு சொசைட்டி எவ்வளவோ மாறி போச்சு. அவர் வந்து ஒரு கே. அவர் ஹாஸ்பிட்டல்லையே இன்னொரு டாக்டரோட இந்த மாதிரி இருக்காரு அப்படிங்கிறது நம்மளோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது. இதை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்றதுக்கோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்குமே எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்தது. கடவுளுக்கு அடுத்து நம்ம யாரை நம்புறோம்? ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மருத்துவர் இப்படி மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பொண்ணை வந்து ஏமாத்தி அதை கல்யாணம், அவருக்கு தெரியும்ல, அடுத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம், அவருக்கு தெரியும்ல நான் கேன்னு தெரியும்ல, அதை மறைக்கணும்னு அவசியம் இல்லை. நீ சொல்ல வேண்டாம். இல்ல தெரிஞ்சே ஏமாட கல்யாணம் பண்ணனும். இப்ப நான் ஒரு கேன்னு தெரியும், சொசைட்டி பேரண்ட்ஸோட பிரஷர், சொசைட்டி தெரியாம இருக்க போது தெரியாது, எப்படி இவங்க கண்டுபிடிக்க முடியுங்கிற ஒரு தைரியம் அதுக்கு தானே நம்ம இருக்கோம். அது வந்து எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம். இது உள்ளுக்குள்ள பண்ற விஷயம். இப்போ ஒரு பொண்ணோட அவருக்கு அஃபேர் இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா ஒரு நைட்டெல்லாம் ஃபோனில் பேசலாம், ஒரு பொண்ணோட பேசலாம், அது தெரிஞ்சிடும். பையனோட பையன் பேசுறாரு அப்படின்னும் போது அவ்வளோ ஈஸியாக சட்டுன்னு சந்தேகம் வராது இல்லையா பீப்புள்ஸ்க்கு. அந்த ஒரு தைரியம் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியுது ஒரு நபரோட ரொம்ப நெருக்கமாக இருக்காரு. சட்டை இல்லாமல் இவர் என்ன பண்ணிட்டாரு, 2 பேரும் ஹக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து அவரோட லேப்டாப்பில் வச்சுருக்காரு. அதை வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது.
தெரிய வரும்போது நம்ம கொஞ்சம் நெருக்கமா செக் பண்ணும்போது பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இல்ல எப்படி மேடம் கண்டுபிடிச்சீங்க? ஏன்னா எப்படியும் ஜென்ஸ் தான் ஒருவேளை ஃப்ரெண்டா கூட இருந்திருக்கலாம்ல. அப்படிதான் நாங்களும் பார்த்தோம், அந்த மாதிரி தான் கோணத்துல பார்த்தோம். பட் இப்ப நிறைய விஷயங்கள் அப்படி வருதுல. நானே பல வழக்குகள் சந்திச்சிருக்கேன் அந்த மாதிரி. நிறைய பேர் லெஸ்பியன்ஸ் இருக்காங்க, நிறைய கேஸ் இருக்காங்க, வீட்டுக்கு பயந்து சொசைட்டிக்கு பயந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா தெரிய வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க இதை வந்து நாங்கள் எப்படி வெளில சொல்றது, அசிங்கமா இருக்கு இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால பண்ணிடுறாங்க. நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம்ல, அதுக்காக தானே நாங்கள் இருக்கோம். அப்படி பண்ணும்போது இந்த பையன் ஏன் இந்த பையனோட மட்டும் நெருக்கமா இருக்காரு, அந்த பையன் யாரு, அந்த பையனோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு செக் பண்ணும்போது இவரை பத்தி தெரிய வரலனாலும் அந்த பையனை பத்தி நமக்கு தெரிய வருது இல்ல. அப்ப ஏதோ ஒரு இடத்துல லிங்க் ஆகுது இல்ல, மேட்ச் ஆகுது இல்ல. அப்படி செக் பண்ண பார்த்துதான் இவங்க 2 பேரோட நியூட் போட்டோஸ், ஒரு ஆணும் சட்டை இல்லாம கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம் தானே. உடனே சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சட்டை இல்லாம கட்டி பிடிச்சிட்டு படுக்க. டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, எங்களுக்கு தெரியாதா? அந்த டிஃப்ரென்ஸ் கூட தெரியாது. நட்புல க்ளோஸா இருக்கிறதுக்கு மற்ற விஷயத்துல க்ளோஸா இருக்குதுன்னு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது அதை கண்டுபிடிச்சி அந்த பையன், நம்ம இவரை எதுவும் சொல்லலை, அந்த டாக்டர் அவர் வந்து கேங்கிறத நம்ம நிரூபிக்கப்படும் போது தான் அவர் இவரோட க்ளோஸா இருக்கும்போது இவரும் அப்படிதானேங்கிறது தெரிய வந்துச்சு. சொல்லிட்டோம். இப்ப வந்து எப்படி தெரியப்படுத்துறீங்க பொண்ணு வீட்டுல? கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனாலும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாமே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்காம இருக்கிறத விட தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. கண்டிப்பா. புரியுதா? அட்லீஸ்ட் இப்பவாவது தெரிஞ்சுதேன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும். இல்ல இது ஒரு 10 வருஷம் ஓடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த லைஃப்ல அப்படியே டிராவல் பண்ணி லைஃப் போயிருக்கோம்ல. அட்லீஸ்ட் இப்ப தெரிஞ்சுதேன்னு சந்தோஷப்பட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடணும். இப்ப அவரால் எதுவுமே பேச முடியல, அவர் அப்படியே சைலண்டா இருக்காரு. 2 நாளா பிரச்சனை போயிட்டு இருக்கு. அடுத்து அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்களோட இதை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி ஆண்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன, நிறைய குறைபாடுகள் இருக்கு, நிறைய ஆண்மை குறைபாடுகள் இருக்கு, பிசிக்கலா அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாத குறைகள் இருக்கு, பண்ணிக்காதீங்க. நீங்க ஏன் ஒரு பொண்ணோட லைஃபை கெடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு மருத்துவர், நீங்க பண்ணக்கூடாதுல்ல. இல்ல அவங்க அப்பா அம்மா தெரியலையே மேடம், பையனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாறும்போது தெரியல. ஒரு சிகரெட் பிடிக்கிறாரு, ஒரு தண்ணி அடிக்கிறாரு, வெளியில ஒரு பெண்கள் கிட்ட பழகுறாரு, ஒரு வெளியில போய் ஒரு கிரைம் பண்றாரு. அப்பா அம்மாவை கேளுங்க, என் பையன் மாதிரி உத்தமம் எவனுமே இல்லைன்னு சொல்லுவேன். கரெக்டா? என் பையனுக்கு தப்பா சிகரெட்டே பிடிக்க மாட்டான், தண்ணியே அடிக்க மாட்டான், என் பையன் பொய்யே பேச மாட்டான், என் பையன் அவ்வளோ நல்லவன், அக்மார் நல்லவன் சொல்லலாம். அப்படி சொல்ற காலத்துல போயிட்டு, ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோதாங்க தெரியும். பேரண்ட்ஸ் கிட்ட பிள்ளைங்க நடந்துக்கிற விதம் வேற, வெளி உலகத்துல பிள்ளைங்க நடந்துக்கிற விதம் வேற. இப்போ இந்த விஷயத்துல அந்த டாக்டர் ஒரு கேன் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, அது விசாரிச்சிங்களா? அதெல்லாம் நாங்க விசாரிக்கல. ஏன் விசாரிக்கல அப்படின்னா, இது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தானே, பொண்ணுக்கே வந்து கஷ்டமான விஷயம். கேஸ் முடிச்சு கொடுக்கறதோட சரி, அதை நான் போயிட்டு திரும்ப கிளறிலாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா அது கஷ்டமா இருக்கும், ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். அடுத்த கட்டம் அவங்களால இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் இல்ல. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நல்ல ஒரு ஃபேமிலி 2 பேரும் டாக்டர், வேற ஏதாவது இந்த பையனுக்கு இருக்கும், இதை வந்து சரி பண்ணி திரும்ப நம்ம பொண்ணோட வாழ வச்சிடலாம் தான் நினைச்சிருப்பாங்க. இதை திருத்தவே முடியாத விஷயம், மாற்றவே முடியாத விஷயம் இல்ல. ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நான் பல வழக்குகள் பார்க்குறேங்க. ஆண்களால பெண்கள் பாதிக்கிறதும், பெண்களால ஆண்கள் பாதிக்கப்படுறதும் தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கு. இப்போ வந்து சொசைட்டி மாறிடுச்சு. மாத்தாதீங்க, ஏமாத்தாதீங்க. எதுக்கு ஏமாத்துறீங்க? உங்க லைஃப்பை நீங்க வாழுங்க, அவங்க லைஃப்பை அவங்க வாழட்டும். எதுக்கு வந்து ஏமாத்தி உனக்குள்ள ஒரு குறைய மறைச்சி நீ கல்யாணம் பண்ணி அந்த அந்த எவ்வளோ செலவு பண்ணி அது சொசைட்டில ஒரு நேம் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி ஒரு கான்ட்ரவர்சி ஆகிறதுக்கு பிகினிங்லேயே வேணான்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், அவங்களுக்கு வந்து எய்ட்ஸ் இருக்கு. எனக்கு தெரியும், ஒரு கேஸில் வந்தது. அந்த எந்த கேஸுலாம் நான் விரிவாக சொல்ல விரும்பல. அவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்குங்க. அவங்க டெய்லி பாருங்க இந்த ரோட்ல நின்றுட்டு இந்த விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, பண்றாங்க. எத்தனை பேர் பரவி இருக்கு, எத்தனை தரம் நான் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்கேன், நீ பண்ணாத, இது வந்து ரொம்ப தவறு, சொசைட்டி எவ்வளவு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு. ஆமா, எத்தனை பேருக்கு பரவும் அது. இல்ல நான் சேஃபா தான் பண்றேன், சேஃபா தான் இருந்துக்கிறேன் அப்படின்னா அது எப்படிங்க நீங்க சொல்லுங்க, எப்படி ஏத்துக்க முடியும் நம்மளால? அப்பதானே நமக்கு அவங்க மேல கோபம் வருது. வருதா இல்லையா? கண்டிப்பா. ஆனா என்ன பண்ண முடியும்? இப்ப நான் இதை வெளியில சொல்ல முடியுமா? யாருன்னு என்னால கை கூட காட்ட முடியாது. எனக்கு தெரியுது.
அத்தனை பேர் போறாங்க, அத்தனை பேர் பார்க்குறேன் நான். இந்த மீசை கூட வராத பசங்க. நீ ஒரு 25 வயசு ஆனவனா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவியா? உனக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு போகுமா? அந்த குடும்பம் பாதிக்கப்படுமா? ஏன் பண்றீங்க? இதுல நல்லவங்களும் இருக்காங்கங்க. ஏதோ ஒரு கேஸ்ல கூட நான் படிச்சேன் ஒரு வரி, இந்த குழந்தைங்களெல்லாம் பாலியல் வன்கொடுமை செய்யும் போது ஒரு ப்ராஸ்டியூஷன் பண்ற அம்மா சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு அவ்வளவு இச்சையா இருந்தா, உங்களுக்கு அவ்வளவு வெறி இருந்தா, உங்களுக்கு அவ்வளவு ஆசை இருந்தா எங்க கிட்ட வாங்க, உங்க ஆசைகளை தீர்த்துக்கிட்டு போங்க, அதுக்காக தான் நாங்க இருக்கோம். பச்சை குழந்தைகளையும் வாழ வேண்டிய பெண் பிள்ளைகளையும் அழிக்காதீங்கன்னு சொல்றாங்க. சரி, அதுக்குன்னு பீப்புள்ஸ் இருக்காங்க. நீங்க அங்க போங்க. இப்ப பாருங்க, இந்த பையன் பண்ற விஷயம், பையனா இருந்து பெண்ணா மாறிட்டாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் தான் அவங்க. ஒரு எய்ட்ஸ் இருக்கு உனக்கு, நீ இப்ப என்ன பண்ற சொசைட்டிக்கு? உன்னோட சுய லாபத்துக்காக, உன்னோட சுய சந்தோஷத்துக்காக சொசைட்டியை அஃபெக்ட் பண்ற. எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க? அது யாருக்கு புரியும்? சொன்னோம்னா நம்மள சுப்பிரமணியம் சார் பேசினது பாத்தீங்களா நீங்க ரீசெண்டா? ரீசெண்ட் 6 மாசத்துல 25,000 எய்ட்ஸ் பேஷண்ட் உருவாயிருக்காங்க. யாரால, எங்க இருந்து வந்ததுன்னே நம்மளால கணிக்க முடியாது. ஆனா என்னால ஓரளவுக்கு கணிக்க முடியும். இந்த மாதிரியான பீப்புள்ஸ் தான். இதுல நல்லவங்களும் இருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர்னா கெட்டவங்க மட்டுமே இல்லை, இதை பயன்படுத்திட்டு ஃபேக் பீப்புள்ஸ் அதிகமா இருக்காங்க. கண்டிப்பா. சரியா? கேஸ்லயும் அதே மாதிரி தான், லெஸ்பியன்ஸ்லயும் அதே மாதிரி தான். அவங்க நிஜமாவே நல்லவங்களும் இருக்காங்க, அவங்களால பாதிக்கப்படுறவங்களும் இருக்காங்க, அவங்கள முன் உதாரணமா எடுத்துக்கிட்டு ஃபேக் பீப்புள்ஸ் உருவாகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்றேனே தவிர, ஏன்னா நான் பார்க்குறேங்க, மனசு கஷ்டமா இருக்கு, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதை சொல்லணும் அப்படின்னு தோணுது, ஆனால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எப்படி சமுதாய மக்கள் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களோட விருப்பத்தை பொறுத்து. கண்டிப்பாக. மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி. தேங்க்யூ.